ஹே கைஸ், இந்த வீடியோவில் க்ளே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் ரோஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி க்ளே யூஸ் பண்ணி, அதுவும் நேச்சுரல் க்ளே யூஸ் பண்ணி வீட்டில் இருந்துட்டு நீங்கள் செய்யலாம் அப்படின்ற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த சேனல் மூலமா உங்களுக்கு கற்றுத்தரலான்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஐடியா எல்லாமே சிம்பிளாகவே நீங்களே ரெடி பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு க்ளே எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பால் சைஸில் இருந்தாலே போதும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இது நேச்சுரல் க்ளே தான், எந்த ஒரு கெமிக்கல் மிக்சிங் கிடையாது. நம்ம எடுத்து வச்ச அந்த பால் சைஸ் க்ளேயை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம இப்படி ரோல் பண்ணணும்னா, அப்போ தான் குட்டி குட்டி பீசஸாக நம்ம தேவையான அளவுக்கு ஒரே மாதிரியான அளவில் நம்ம எடுத்துக்க முடியும். சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து இப்போ நம்ம செய்ய போகிறது ரோஸோட சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட். அது ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். பால் சைஸில் உருட்டி எடுத்துகிட்டு சின்னதாக உங்கள் ஃபிங்கரை வச்சு மேலே அப்படி பிடிச்சு விட்டாலே இந்த ஷேப் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஷைனிங்காண்டி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஷைனிங் லுக்குக்கு கொண்டு வந்துடலாம். லேசாக தண்ணி அப்ளை பண்ணால் போதும். ஓகே, இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரோஸோட சென்டர் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போது நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கும் இதழோட ஷேப் கிடச்சிரும். ஒரே ஒரு இதழ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் ரெடி பண்ணணும். உங்களுக்கு எத்தனை இதழ் தேவைப்படுதோ அத்தனை இதழ் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது எல்லா இதழும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம பூவை அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த இதழை எடுத்து நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு, அதாவது ரோஜாவோட மையப்பகுதின்னு செஞ்சிருந்தோம்ல, அதில் வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் நம்ம ஃபிட் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அதோட இடையில விரிசல் உண்டாகும். அதுக்காக நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டா விரிசல் உண்டாகாது. இப்போது ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. நான் இதை ஒரு பூச்சாடி மாதிரி செய்ய போகிறேன். அதனால் ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளே கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.